இல்ல இந்த போஸ்ட் போடுறது கூட நான் மன்னிச்சிருவேன். பர்த்டே நேத்து இன்னைக்கு போஸ்ட் பண்ணது கூட நான் மன்னிச்சிருவேன். என் தளபதி ஒரு ஆளுக்காக இந்த 30 கேக் வாங்குறது நான் மன்னிச்சிருவேன். ஆனா சட்டசபையில என் தளபதி இன்னைக்கு இப்படி 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 பண்ணி மாசம் கட்டதுக்கு அப்புறம் இந்த உதவி சும்மாவே உசுர வாங்குவான். இப்ப இந்த போஸ்ட் பார்த்ததுக்கு அப்புறம் நாளைக்கு தாண்டம் ஆடுவானே. அதுல ஒரு நாய் போட்டிருக்கு HBD. HBனா ஹாப்பி பர்த்டே இல்ல, ஹாப்பி பிரதர்ஸ் டேவா. டேய் லூசு பையங்களா, இன்னும் நம்பிட்டு இருக்கீங்க? டேய் நாளா என் பர்த்டே கூட எப்படின்னு தெரியாம இருப்பேன்டா. இந்த ஒரு பர்த்டே விஷ் வந்துடக்கூடாதுன்னு எவ்வளவு நாளா வச்சுட்டு இருந்தேன். கிருஷ்ணகுட்டி, எனக்கு ஒரே ஒரு கேள்விதான். அந்த திராமிசு 1க்கு 3 இருக்குல்ல, அந்த திராமிசு எங்க வாங்கினீங்க? பாக்கிறதுக்கு நல்லா இருக்கு, பச்சிக்குது. ப்ளீஸ் தயவு செஞ்சு இதை மட்டும் கொஞ்சம் நிப்பாட்டுனா. இத பார்த்தது டிப்ரெஷன்ல போகுது நான் மைண்ட். இன்னைக்கு தானே நீ சட்டமன்றத்துல வேற லெவல்ல ஸ்பீச் கொடுத்த அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தனா, அதுக்குள்ள வந்து இத பண்ணி வச்சுட்டு வந்து அந்த வேலையை பண்ணிக்கிற பொருள் நீ. இனிமே அந்த ஸ்பீச்சை ட்ரெண்ட் ஆகிறத விட இந்த போட்டோ தான் ட்ரெண்ட் ஆக போறானுங்க. நாளையில இருந்து தமிழ்நாடு மட்டும் இல்ல, வேர்ல்டு லெவல்ல ஃபேமஸ். நம்மள ஒண்ணும் பண்ண முடியாது. ஏய் தளபதியோட பர்சனல் ரைடு, அதோட நம்ம என்னதுடா உங்களால என்ன பண்ண முடியுமா சிறப்பா பண்ணிட்டீங்க. நல்லா சிரிங்க சிரிங்க பாவா. ஹலோ பாவா, சிரிக்காதீங்க. அவன் பெரிய வில்லங்க பிடிச்சவனா இருப்பா போல இருக்கு பாவா. ஏன்னு சொல்லி பிஏ வெடிச்சிட்டா. அஞ்சா குரல் காரி பாவா. இவங்க 2 பேரும் அன்ஃபாலோ பண்ணிட்டாங்கன்னு ஒரே குஷியோ. வச்சாங்களா ஒரு பர்த்டே போஸ்ட், பெரிய ஆப்பா. கடைசி வரைக்கும் நம்மள சஸ்பென்ஸ்லயே வச்சிருப்பாங்க. இருக்கு ஆனா இல்ல. ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. நைட் தூக்கமே வர மாட்டேது. இது நினைச்சினா ரொம்ப சந்தோஷப்படுறேன். 2-3 நாளா பார்த்துருக்கேன். ரொம்ப நெகட்டிவாவே வருது. இது ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னடா இன்னும் ஒண்ணு நடக்கலையேன்னு பார்த்தோம், நடந்துருச்சு. அப்போ காலையில அந்த ஆக்ஷன் அவங்களுக்கு இல்லையா? நில்ஸ்கா எதுக்கு இந்த போஸ்ட், எதுக்கு இந்த போஸ்ட், எதுக்கு இந்த போஸ்ட்? ஒரு நாள் ஃபுல்லா வெயிட் பண்ணி தெரிஞ்சதுல இந்த இழவை நேத்தே போட்டு தொலைச்சிருக்கலாம்ல, போடலைல்ல. அப்போ இன்னும் மூடிட்டு ஒரு நாள் அது இருந்திருக்கலாம்ல. காலையில தானே அண்ணன் சட்டசபையில மாஸ் பண்ணிட்டாரு, நாங்கெல்லாம் ஃபன் பண்ணிட்டு இருந்து ஃபயர் விட்டுட்டு இருந்தோம். இது தேவையா? இது தேவையா? எங்களெல்லாம் பைத்தியம் பிடிக்க வச்சுட்டே கோபால். டென்ஷன்ஸ் ஆஃப் இந்தியா வச்சு புட்டா மச்சான். நம்ம சோழியா முடிச்சு புட்டா, ஒருத்தவ முடிச்சு புட்டா, கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டா. இனிமே ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்ல முடியாது, அண்ணன் தங்கச்சின்னு சொல்ல முடியாது. நான் கூட கொஞ்சம் பண்ணியே போஸ்டாக இருக்குன்னு சொல்லிட்டு எப்பயோ எடுத்த ஃபோட்டோ இருக்குன்னு கொஞ்சம் சந்தோஷப்பட்டேன். ஆனால் மண்டைக்கும் தாடிக்கும் டை அடிக்கல, நெத்தியில் இருக்குது அந்த அதகஜாவோ கஜாவோ. இதை பார்த்து தான் கன்ஃபார்ம் ஆச்சு. இவ கேட்கல, பூவை வச்சா கூட பரவாயில்ல, இதில் எவ்ரிதிங் இஸ் வொர்த் இட் கேப்ஷன்ல வச்சா பாருங்க. ஒரு நான் சொல்றது கொஞ்சம் நாளே முடிஞ்சிச்சு. என்ன லைஃப்ல இருந்து திருசாவை எப்படி தூக்குறது? உன்னை இன்னைக்கு இல்ல ரொம்ப நாளா பாக்குறேன். உனக்கு ஏதோ பைத்தியம் ஆயிட்டாங்க. ஓடா. இல்லை நண்பர்களே, நான் நம்ப மாட்டேன். அது ஏஐ ஃபோட்டோ தான். என்ன நம்ம அக்கா வீட்டில் கொஞ்சம் மாற்றி போஸ்ட் பண்ணிட்டாங்க. ஏதோ ஹேக்கர் பண்ண வேலையாக இருக்கும். இருந்தாலும் லைக்கை விட ஷேர் பயங்கரமாக இருக்குது அந்த போஸ்ட்டுக்கு. நம்ம சிஎம் சார் பயங்கர க்யூட்டாக இருக்காரு, ஒத்துக்கிட மனசுலாம். அதான் உண்மை. சும்மா இருந்த சங்க ஊதி எடுத்த மாதிரி நம்ம அக்கா பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நேற்று பிறந்த நாளுக்கு இன்னைக்கு யூஸ் பண்ணுற ஒரே ஆள் நம்ம அக்காவை மட்டும்தான் இருப்பாங்க. சரி, அவங்களுக்கு எதை நேற்று வேலையாக இருந்துருவோம். சரி, அவங்களையும் நம்ம குறை சொல்ல முடியாது. இருந்தாலும் இதெல்லாம் ஓவருக்கா வாட் ப்ரோ? I'm not sure if I'm the only one who feels this way. காலையில த்ரிஷாவோட போஸ்ட் பார்த்தது ரொம்ப டிசப்பாயிண்டிங்கா இருந்தது. Vijay is no longer just an actor. He is the CM of Tamil Nadu. He serves bigger purpose. He serves people. So இந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில இந்த மாதிரி ஒரு போஸ்ட் அவசியம் தானா? When I really look at Vijay, I can only think about his family, his wife, his children, and his journey that brought him here. So, அதை பத்தி மக்கள் இனி பேச மாட்டாங்க. They'll talk about this post and there'll be a lot of room for speculation, lot of room for assumption, lot of room for stories. So, if you really like that person, keep it so private. Why are you making it public? And he's not divorced yet, right? So, இது ஒரு தேவையில்லாத post. I'm completely disappointed. Let me know your thoughts in the comment. என்னக்கா நீ நேத்துலாம் அமைதியா இருந்துட்டு நீ ஏங்க இப்படி பண்ண?
நீ கேக்கு வெட்டல யாருக்கா இதா இப்போ? ஐயோ, இன்னைக்கு தாங்க சட்டசபையில மஜாவா பேசிட்டு வந்தாரு. ஸ்டோரி எல்லாம் போட்டாங்க. ஒரே மனசு குளிர்ச்சி. எல்லாத்தையும் கெத்துட்டீங்களா? சரி விடுங்கக்கா, எல்லாமே ஓகேக்கா. கேட்கல எதுக்கா பூ? யாரு கேட்டா? இப்ப எல்லாரும் கலாய்ப்பாங்க எங்களை பூச்சி வெறியாவதுக்கா. எனக்கு கேக்கு வெட்டினா கேக்க தானே பாப்போம். நீங்க ஏங்க அவரை பாக்குறீங்க? அவங்க ஏதாச்சும் மாத்தி கித்து பேசிடுவானுங்கக்கா. சரி விடுங்க, உங்க ஃப்ரெண்டு உங்களுக்கு கேக் வெட்டுறது இல்லையா? அந்த மாதிரிதான் ஒரு நட்பு. இதுல ஒரு சின்ன பதிவு. நம்ம த்ரிஷா மேடம் வந்துட்டு நம்ம சிஎம் சாருக்கு வாங்கி கொடுத்த கேக் பேர் வந்து தராமிசோ. எங்க வாங்கியிருக்காங்க அப்படின்னா காங்கோ பேஸ்ட்ரீஸ்ல வாங்கியிருக்காங்க. கேக்கோட விலை 350 ரூபா 3 கேக்கு. அப்ப நடுவில் 2 பெரிய கேக் இருக்கும். அதோட விலை என்னன்னு தெரியல, பாத்துக்கலாம். நண்பர்களே, இப்போதான் வந்து சந்தோஷப்பட்டோம். இவ்வளவு நாள் அமைதியா அந்த மனுஷன் வாயை திறந்தாருன்னு சொல்லிட்டு நம்மளும் வந்து சரி பேஸ்டா இருக்கு, அப்புறம் செம்ம பிளாஸ்டா இருக்க போகுது, அவள் தான் இனிமே வந்து நம்ம தான் அப்படின்னு யோசனை இருக்கும்போது அக்கா ஒரு போஸ்ட்டை விட்டுக்கிறாங்க. எதுக்கு விட்டாங்க, ஏன் விட்டாங்கன்னு தெரியல. அவங்க பிறந்த நாள் முடிஞ்சு ரொம்ப நாள் ஆகுது. கரெக்டா பிறந்த நாளுக்கு எடுத்த போட்டோவை இப்ப வச்சு செய்யணுன்றதுக்காக போட்டுக்கிறாங்க. பின்னாடி 2 தளபதி ஃபேன்ஸ் இருக்கிறாங்க. அவங்க கிட்ட இதை பத்தி நான் நினைக்கிறேன் கேட்கலாம். இதை பத்தி நான் நினைக்கிறேன் வெக்கப்படுறான். அண்ணி ஏதோ போஸ்ட் போட்டிருந்தாங்க. சரி அண்ணி போஸ்ட்டுக்கு ரிப்ளை ஏதாவது போடலான்னு பார்த்தா அண்ணா கரண்ட் கட் பண்ணி வச்சிட்டாருப்பா. இதே மாதிரிதான் அந்த கேக்கு மேல என்ன இருக்குது, அதுக்கப்புறம் இந்த போட்டோவை எடுத்தது யாரு, முன்னாடி யாரு இருக்கா, எனக்கு இந்த 2 கேள்விக்கு பதில் தெரிஞ்சாகணும். இல்ல மண்டை வெடிச்சு போய். இன்னைக்குதான் சட்டசபையில அவர் சூப்பரா பேசினாரு. சும்மா ஃபயரா இருந்துச்சு. அது பொறுக்கல ஒருத்தவங்களுக்கு உடனே போஸ்ட போட்டாங்க. அதுவும் போஸ்ட் போட்டு என்ன போட்டிருக்காங்க பாருங்க, 0000. இப்போ 12 மணிக்கு நீங்க கூட இருந்தீங்கன்னு வந்து எல்லாருக்கும் தெரியணுமா? நீங்க சைட்சிக்கா இருந்தது வந்து எல்லாருக்கும் தெரியணும். அதானே தெரிஞ்சிருச்சு எல்லாருக்கும். இதை செஞ்சு நீங்களா வந்து சொல்றீங்க. அதை விட்டுட்டு இந்த மாதிரி எல்லாருக்கும் தெரியணும்னே பண்ணாதீங்க. தொடமாட்டோம், தொடவும் விடமாட்டோம், தொட்டா விடமாட்டோம், தொட்டவைகளையும் விடமாட்டோம். அச்சு தூக்கு சாமி. காலையில இருந்து எங்க அண்ணனுடைய பிளாஸ்டான ஸ்பீச்சை பாத்தீங்களடா? வாயை திறங்கன்னு கேட்டீங்களடா? திறந்த உடனே பாத்தீங்களாடா? சதறி ஓடுறீங்களடா? பயந்து ஓடுறீங்களாடான்னு எப்படிலாம் ஃபயர் விட்டுட்டு இருந்தோம் நாங்க. இப்ப என்னண்ணே இப்ப என்ன ஆச்சு? பர்த்டேக்கு கேக் வெட்ட மாட்டாங்களா? உங்க வீட்டுல கேக் வெட்ட மாட்டீங்களா நீங்களா? எனக்கு புரியல. கேக் வெட்டுறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? கேக்கு நாங்க வெட்டுவோம். பர்த்டேக்கு எல்லாரும் கேக் வெட்டுவீங்கன்னா நாங்க வெட்டுவோம். எனக்கு ஒரு தோழி இருந்தா எனக்கு இந்த மாதிரிதான் சர்ப்ரைஸா கேக் வாங்கிட்டு வந்து வெட்டுவாங்க. சர்ப்ரைஸ் கேக், பர்த்டே கேக் இது வெட்டுறாங்க, அவ்வளவுதான். இப்படி வித்தியாசமா ஃபிளேவரா கேக்கு வாங்கிட்டு வந்து வெட்டணும் தெரிஞ்ச உங்களுக்கு யாருக்கு வெட்டணும் தெரியாம போச்சு. அந்த மனுஷன் ஸ்வீட்டே சாப்பிட மாட்டாரு. அச்சு தூக்கு சாமி. தமிழ்நாடே எதிர்பார்த்து காத்திருந்த போட்டோ ரிலீஸ் ஆயிருக்கு. சச்ச கியூட் பிக். இத போய் ஒரு சில பேர் தப்பா பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுல என்னங்க தப்பு? பர்த்டே அன்னைக்கு சீட் பண்ணலாங்க. பர்த்டே இஸ் ஈக்குவல் டு சீட். ஏங்க நீங்க பாட்டுக்கு ஏதாவது தப்பா நினைக்காதீங்க. நான் சிஎம் சார் சுகர் சாப்பிடுறாரு பாருங்க, அத சொன்னேன். கேக்கு, திராமிசு எல்லாத்தையுமே தப்பா பார்த்தா தப்பா தாங்க தெரியும். தப்பாவே புரிஞ்சுக்காதீங்க பிளீஸ். எனிவே, மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு ரிலேட்டட் ஹாப்பி பிறந்த நாள். என்னடா இன்னும் நடக்கலேன்னு பார்த்தேன், இந்த நடந்துருச்சுல. நேத்து அக்கா போஸ்ட் போடணும்னு நினைச்சா இன்னைக்கு அக்கா போஸ்ட்லயே ஒரு ட்விஸ்ட போட்டிருக்கு. அண்ணன் காலையில சரியான சம்பவம் பண்ணாரு. அண்ணி அதை சாயந்தரமே சரிச்சு விட்டாங்க. தரமா சூப்பர். அண்ணி இப்படிதான் இருக்கணும். சாரி அக்கா. இப்பதான் இந்த டிஎம்கேவை அடிச்சு துவச்சு காய போட்டிருக்கான். அதுக்குள்ள அண்ணி வந்து தரமான சம்பவம் பண்ணிட்டாங்களே. அதுக்குள்ள அண்ணி டிஎம்கே ஒண்ணு எடுத்து கொடுத்துறாங்க. நீ அதை வச்சு நம்மள அடிப்பாங்க. அங்குவா வேற வழி இல்ல. பிறந்து பார்க்கப்பட்டா மரத்துக்கு மரம் தாவிதான் ஆகணும். ஒரே ஒரு போட்டோ தான் போட்டேன். மொத்த சோசியல் மீடியாவும் பிளாஸ்ட் ஆயிடுச்சு. உன்னை யார் இப்போ அந்த போஸ்டை போட சொன்னா? நேற்று தான் அண்ணன் சட்டமன்றத்தில் பிளாஸ்ட் பண்ணிட்டு வந்தாரு. அதுக்குள்ள நான் யாருக்கா இந்த போஸ்ட் போட சொன்னா? கேட்க வெட்டினியா, ஊட்டி விட்டியா, போக வேண்டியதானே? நேற்று ஃபுல்லா உன் ஐடியில போய் பார்த்துன்னு இருந்தேன். நீ ஏதாச்சும் போஸ்ட் போடுறியான்னு எதிர்பார்க்காம இன்னைக்கு என்னத்துக்கு போட்டேன்? இன்னைக்கு தான் நம்ம ட்ரெண்டிங்கா போயிருந்தோம். அதுக்குள்ள வந்து ஒரு போட்டோ எருகி விட்டேன். இப்போ அவனுங்க சும்மா இருப்பானுங்களா? அவர் ஆட்சி நல்லா தான் பண்ணுகிறாரு. நீ மட்டும் அவர் போக்குல விட்டேன்னா நல்லா இருக்கும். கேக் வெட்டு, உன்னை யாரும் வெட்ட வேணா சொல்ல. அது பர்சனலா நீ போட்டோ வச்சுக்கோ. இந்த மாதிரி போஸ்ட் போடாத. எல்லாரும் கலாய்ப்பானுங்க. அவனோட கலாய்க்கிறதுக்கு ஒரு கண்டென்ட் ஒண்ணு கேட்டுச்சு. த்ரிஷா வச்சுங்க சொல்லுவாங்க.